இது தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் விஜய் எப்படி இந்த உயரத்தை அடைந்தார் என்பதற்கான சுருக்கமான அலசல். கடந்த 50 வருஷமா இருந்த திமுக அதிமுக ஆதிக்கத்தை உடைச்சு ஒரு சினிமா ஹீரோ எப்படி முதலமைச்சரானார்னு பார்க்க போறோம். குறிப்பா 2011லயே மக்கள் என்னை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு அவர் சொன்னது இப்ப அப்படியே நடந்திருக்கிறது ரொம்பவே ஆச்சரியம் இல்லையா? முதல் விஷயம், அவர் எப்படி குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களோட ஆதரவை பிடிச்சார்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல இளைஞர்களின் நாயகனா அறிமுகமாகி அப்புறம் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை மாதிரியான படங்கள் மூலமா பெண்களோட மனசை ரொம்ப ஈஸியா வென்றார். இந்த மாதிரி காதல் படங்கள் தான் இளம் வயது முதல்முறை வாக்காளர்களை ஈர்த்து அவருக்கான ஒரு மாபெரும் அரசியல் வாக்கு வங்கியா எப்படி மாறுச்சுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இரண்டாவது, கிராமப்புற மற்றும் விளிம்பு நிலை மக்கள்கிட்ட அவர் உருவாக்குன ஒரு ஆழமான தொடர்பு. ஆட்டோ ஓட்டுநர், டீ கடைக்காரர், குறிப்பா சுறா படத்துல மீனவர்னு ரொம்பவே சாதாரண மனிதர்களா நடிச்சார். இது மூலமா அவர் சினிமாவை வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் பயன்படுத்தாம தன்னை எளிய மக்களின் பிரதிநிதியா காட்டிக்கிற ஒரு அரசியல் மேடையாவே ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தியிருக்கார். இறுதியாக, ஒரு நடிகரா இருந்து எப்படி மாபெரும் தலைவரா மாறினார் அப்படிங்கிற வியூகம். கத்தி, மெர்சல், சர்க்கார்னு ஒவ்வொரு படத்திலையும் ஈழத்தமிழர் பிரச்சனை, ஜிஎஸ்டி மாதிரியான அப்போதைய அரசியல் சிக்கல்களை வசனமா பேசி 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? மெடிசனுக்கு 12%. பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நம்ம நாட்டோட நம்பர் 1 அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் மக்கள் மத்தியில பெரிய விவாதங்களை உருவாக்கினார். அதே சமயம் பல வருஷத்துக்கு முன்னாடியே ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கம்னு மாத்தி பூத் கமிட்டிகளை அமைச்சு திரைக்கு பின்னாடி மிக துல்லியமான களப்பணியை செஞ்சிருக்கார். ஆக மொத்தம் திரையில் அவர் கட்டமைப்பு செஞ்ச அந்த மாஸ் பிம்பமும் பின்னாடி நடந்த மிக சரியான திட்டமிடலும் தான் இன்னைக்கு விஜயே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கையில கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பேசுறேன். உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், அதை பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம, யாரோட தூண்டுதலும் இல்லாம, எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுக்கும் காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடே சந்தோஷப்படும்.